விஷாலோட மதகஜ ராஜா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லணும்னாவே பாத்தீங்கன்னா இந்த படத்து மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்ப இல்லைனாலும் இப்ப ரொம்ப அதிகரிச்சிருச்சு. ஏன்னா வாழ்க்கை தரம் மாறிடுச்சு, நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்துருச்சு. இப்பெல்லாம் காமெடி பண்றவங்களை பார்த்தா சிரிப்பே வரல அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு நிலைமையிலதான் இப்ப ரொம்ப நாளா வருது சொன்ன படம் இப்ப வரும்போது இப்படி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு செம்ம ஹாப்பியான தருணம். இப்ப இந்த நிலைதான் பாத்தீங்கன்னா மதகஜ ராஜாவோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்துச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது உண்டான வீடியோவும் நீங்க பார்த்திருப்பீங்க. விஷால் அவர்களுக்கு பயங்கரமா கை நடுங்கி இருக்கும். முக்கியமா பிரஸ், சோஷியல் மீடியா, ஜெமினி ஸ்டுடியோஸ் திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெஜ். இப்போ இந்த வீடியோ பத்தி நிறைய பேர் நிறைய ரூமர்ஸ் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. அதுல சொன்ன நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா விஷாலுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, விஷாலுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு, அவர் ட்ரக்ல பயங்கரமா அடிக்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் என்ன ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்போலோ அபிஷியலாவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி விஷாலுக்கு ரொம்ப ஹை ஃபீவர் இருக்கு, வைரல் ஃபீவர், அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த நடுக்கம்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்போலோ தரப்புல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஆனா சினிமா வட்டாரங்கள்ல இருந்து ஒரு சில நியூஸ் நமக்கு தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா விஷால் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவன் இவன் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு. இதுல பாத்தீங்கன்னா அவர் கண்ணெல்லாம் மேல சுருக்கி இந்த மாதிரி ரொம்ப பயங்கரமா நடிச்சு அதுல இருந்து நிறைய தடவை அவர் அஃபெக்ட் ஆயிருக்காரு. இது அவரே பல தனியார் இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தாரு, இந்த படத்தை நடிச்சதுல இருந்து எனக்கு தலைவலி பயங்கரமா இருந்துச்சுன்னு. இப்ப இந்த தலைவலியை குறைக்கிறதுக்காக நிறைய மருந்துகள் எடுத்துக்கிட்டதா சொல்லப்படுது. ஸ்டீராய்ட்ஸ், ட்ரக்ஸ்ன்னு என்னென்னமோ சொல்றாங்க. சோ இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா ஆல்கஹாலும் கூட எடுத்துக்கிட்ட காரணத்தினால பல சைடு எஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா விஷால் அவர்களுக்கு வந்தது அப்படிங்கறதா சினிமா வட்டாரங்கள்ல உள்ள பேச்சாவே இருக்கு. இப்ப இதற்கு அடுத்துதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம் கேப்பா எந்த படமும் அவர்கிட்ட இருந்து வரல. இப்ப பழைய படம் தான் ஒண்ணு வருது, அதுவும் மதகஜ ராஜா. சோ ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு புதுசா அவர் கண்ணாடி போட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திமிரு படத்துல இருக்கிற விஷாலா இது அப்படிங்கிற மாதிரி எடிட்ஸ் போட்டு நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். சரி, இப்ப நிஜமாவே விஷாலோட நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வைரல் ஃபீவர். ஆனா சினிமா வட்டாரங்கள் பாத்தீங்கன்னா அது முழுசாவே ரிஜெக்ட் பண்றாங்க. இது வைரல் ஃபீவர்லாம் கிடையாது, இதெல்லாம் விஷாலுக்கு நடந்த கொடுமைகள், பாலா படத்துல நடந்த கொடுமைகள்னால இப்படி ஆகிருக்கு அவருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்புல இருந்தும் ஒரு சில ரூமர்ஸ்லாம் வருது. இதுல எது உண்மை எது பொய்ன்றது தெரியல. ஆனா பழைய விஷால் திரும்பி வருவாரான்னு கேட்டீங்கன்னா தெரியல. அது கூட சீக்கிரம் தான் தெரிய வரும். மறுபடியும் புதிய விஷால் புதிய மாதிரி பழைய திமிரு படத்துல நடிச்ச மாதிரி கம்பீரமா ஒரு கேரக்டர்ல நடிக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழ் ஆடியன்ஸோட ஆசையா இருக்கு.